அறுவடை நாயகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். குளோபல் ரிவைவல் அலையன்ஸினுடைய இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆத்தும ஆதாயம், அதனுடைய அவசியமும் நன்மையும், ஆத்தும ஆதாயத்தின் அவசியமும் நன்மையும் பற்றி நாம் முதலாவது பாடத்தை, ஏற்கனவே அறிமுக பாடத்தை கேட்டோம். இது ரெண்டாவது பாடம். இந்த பாடத்தை நம்ம துவங்குவதற்கு முன்பு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தொலைந்து போன ஆத்துமாக்களை தேடி அலைகிற கர்த்தர், ஆண்டவரே, மீட்கப்பட்டவர்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரே தனியாத தாகமுடையவர். ஆண்டவரே, உமக்கு சாட்சிகளாக நாங்கள் விளங்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த தொலைக்காட்சியின் வழியாக இந்த செய்தியை, இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே ஆத்தும அறுவடையின் பாரம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னையும் எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்தும அறுவடை, அதாவது நற்செய்தி அறிவிப்பதில் 2 முறை இருக்கிறது. ஒன்று பகிரங்கமாக வீதியில் இறங்கி செய்வது, இன்னொன்று தனி நபராக ரகசியமாக நாம் சீசராகும் வரை, ஒருவரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி சீசராகும் வரை தொடர்பில் இருப்பது. ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லி நான் என்னுடைய பாடத்தை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். அது சென்னையில் ஒரு பரபரப்பான சாலை. தாமஸ் ஒரு ரட்சிக்கப்பட்ட சுவிசேஷ வேலையிலே ஆர்வமுள்ள ஒரு மனிதர். அன்பானவர்களே, அவர் காலையில் ஒரு 10 மணி 9:30 போல் அவர் தன்னுடைய பணிக்காக அவர் செல்லும்போது அங்கே அந்த பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் செல்ல வேண்டிய வாகனம், அந்த பஸ் வருவதற்கு கொஞ்சம் லேட்டானதுனால அவருடைய மனதில், சரி 2 பேருக்கு நம்ம ஒரு துண்டு பிரதி கொடுக்கலாமே, நற்செய்தி துண்டு பிரதி கொடுக்கலாமே என்று எண்ணி தன்னுடைய பையிலிருந்து 2-3 துண்டு பிரதிகளை எடுத்து அருகில் நிற்கிறவர்களிடத்தில் கொடுக்க ஆரம்பித்தார். அதில் ஒருவர், என்னது இது என்று கர்ச்சித்தார். துண்டு பிரதியா, நற்செய்தி துண்டு பிரதியா, மத பிரச்சாரமாக செய்கிறாய் நாயே என்று கத்தி அந்த துண்டு பிரதியை கசைக்கு அவர் மூஞ்சில் எறிந்து ஓங்கி அரைந்து விட்டு ரகளையில் அவர் ஈடுபட ஆரம்பித்தார். சுற்றி நிற்கிறவர்களும் மத பிரச்சாரம் செய்கிறாள் என்று சொல்லி வசைப்பாடினார்கள். இப்படி திகைத்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு நேசக்கரம் அவர் மேலே, அவர் தோள் மேலே விழுந்து அவரை மெல்ல அழைத்து கொண்டு சென்றது. பக்கத்தில் நின்ற அவருடைய காருக்கு அருகே அது சென்றது. அந்த கரம் குமார் என்பவருடைய கரம். அவரை பார்த்து புன்முறுவலோடு, மன்னிக்க வேண்டும் ஐயா, இன்றைக்கு உங்களை அடித்தவரை போல தான் நானும் பலரை, இந்த நற்செய்தியாளர்களை அடித்திருக்கிறேன், அவமானப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் என்னுடைய கம்பெனியில் நான் ஏபிசி நிறுவனத்தினுடைய மேலாளராக பணியாற்றுகிறேன். என்னுடைய கம்பெனியிலே எனக்கு கீழே வேலை பார்க்கிற மகேந்திரன் என்பவர் எனக்கு தனிநபர் ஆத்தும ஆதாயத்தின் மூலமாக கிறிஸ்துவை எனக்கு அறிமுகம் செய்தார். நான் ஒரு நல்ல சீஷனாக மாறி, நான் கிறிஸ்தவனாக மாறி, இப்போது நான் நல்ல தனிநபர் மூலமாக ஆத்தும ஆதாயம் செய்து வருகிறேன். வாருங்கள், என்னுடைய காரில் பேசிக்கொண்டே செல்லலாம் என்று அவரை காரில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருவரும் போய்கொண்டிருந்தார்கள். அவர் தாமஸ், நல்ல வேளையாக ஒரு தேவதூதனை போல என்னை இந்த சிக்கலிலிருந்து வெளியே கொண்டு வந்தீர்கள், உங்களுக்கு நன்றி அப்படி என்று சொன்னார். உடனே அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து, மாலை 7 மணிக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் செய்யுங்கள், நான் உங்களுக்கு இன்று மாலையில் நடக்கிற தனிநபர் ஆத்தும ஆதாயத்தை பற்றி அந்த வகுப்புக்கு கூட்டி செல்கிறேன். நீங்கள் அதை பெற விரும்பினீர்கள், பயிற்சி பெற விரும்பினீர்கள் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவருடைய கார் அந்த கம்பெனிக்கு முன்னாலே போய் நின்றது. அவர் தாமஸை இறக்கிவிட்டு, மாலையில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கம்பெனிக்குள்ளே சென்று விட்டார். அந்த விசிட்டிங் கார்டை இப்படி முன்னும் பின்னுமாக பார்த்து அவர் அதை தன்னுடைய பர்ஸில் அதை பத்திரப்படுத்தி விட்டு, சரி எப்படி ஆகிலும் மாலையில் இந்த தனிநபர் ஆத்தும ஆதாயத்தை கட்டாயம் படிக்கணும் என்று சொல்லி அவர் விரும்பினார். இப்படி அவர் அந்த பணிக்கு என்று சென்று விட்டார். அன்பானவர்களே, ஒருவரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவதற்கு இந்த தனிநபர் ஆத்தும ஆதாய முறை மிக எளிமையானது. பாருங்கள், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஆஸ்தியா ஆத்துமாவா என்றால் ஆஸ்தியே முக்கியம் என்று எல்லாரும்
எண்ணி போய்விடுகிறார்கள். ஆனால் ஆஸ்தியை விட ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் மனிதனுடைய ஆத்துமா முழு உலகத்தை விடவும் மதிப்பு மிக்கது. உங்களுடைய ஆத்துமா இந்த முழு உலகத்தை விட மதிப்பு மிக்கது. ஆத்துமா அழியாதது, அது நித்தியம் வரைக்கும் செல்லும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திவிட்டு ஒருவர் தன்னுடைய சொந்த ஆத்துமாவை கவனிப்பாரற்று விட்டு விட்டால் அது எவ்வளவு ஆபத்து! அது மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று தெரியுமா? அன்பானவர்களே, உங்கள் ஆத்துமாவுக்கு ஈடாக கடைசி நாளிலே நீங்கள் இனத்தை கொடுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பிரசங்கி 5:15 மனிதன் தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தின் நாள் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்து கொண்டு போவதில்லை. பிரசங்கி ஞானி சாலமோன் ஞானி இப்படி சொல்கிறார். தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் வரும்போது நிர்வாணியாக வருகிறோம். ஒரு நாள் இந்த உலக வாழ்வை முடிச்சுவிட்டு நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நம்ம போகணும், கடவுளிடத்தில் நம்ம போகணும். அப்படி அவருடைய நியாய தீர்ப்புக்காக நம்ம காத்திருக்க போகணும். அப்படி நம்ம திரும்பி போகும்போது நாம் இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டு சேகரித்த ஒன்றையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இதை எண்ணி பார்க்கணும். பாருங்கள், யோபு பக்தன் இப்படி சொல்கிறான் 1:21, நான் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்பி செல்லுவேன். அதாவது கடவுளுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு பெற நான் போய் அங்கே அவருக்கு முன்பாக நிற்பேன். ஆகையால் உலகில் வாழும்போது பணம், பதவி, அதிகாரம், சுகம் என உலகத்தோடு அழியும் இவைகளை விட நம்முடைய ஆத்துமாவை குறித்து நாம் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து கொண்டு இருக்கிற எல்லா ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். ஆத்துமாவை ஆதாயம் செய்வது பற்றி சிந்திப்பது ஒரு நல்ல செயல் என்று வேதம், திருமறை நமக்கு எச்சரிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் இப்படி எழுதுகிறார். நீதிமொழிகள் 11:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமானின் பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானவான். ஞானி சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த மொத்த வாழ்க்கையினுடைய இறுதியில் அவன் கண்டுபிடித்த ஒரு உண்மையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். யார் ஞானமானவன்? தன்னுடைய சொந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவர்கள் ஞானவான்கள். தனது ஆத்துமாவோடு கூட மற்றவர்களின் ஆத்துமாக்களையும் ஆதாயம் பண்ணுகிறவர்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள், ஞானவான்கள். பாருங்கள், ஆத்தும ஆதாயம் என்பது ஆத்துமாவின் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெறுவது தான் ஆத்தும ஆதாயம் அல்லது நீதிமானாக்கப்படுவதாகும். ஒரு மனிதன் நீதிமானாக என்ன வழி இருக்கிறது? வேதம் இதை குறித்து தெளிவாக பேசுகிறது. வேதத்தில் 2 வழிகளை வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் தான் செய்த பாவங்கள், தன்னுடைய மூதாதையருடைய பாவங்கள், எல்லா பாவங்களிலும் இருந்து விடுதலை பெற 2 வழிகளை சொல்லுகிறது. ஒன்று, எசேக்கியேல் 18:9 இப்படி சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பானானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, நீ கட்டளைகளை கடைப்பிடித்து நியாயங்களை கை கொண்டு வாழ்நாள் முழுவதும் உண்மையாக இருந்தால் அந்த மனிதன் நீதிமான். ரோமர் 2:13 இப்படி சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான். அப்போது ஒருவன் தன் வாழ்நாளில் கடவுளின் கட்டளைகள், பிரமாணங்கள், சட்ட திட்டங்களை தவறாது கடைப்பிடித்தால் அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கலாத்தியர் 3:11 பவுல் இப்படி கூறுகிறார், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என சுட்டி காட்டுகிறார்.
நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நீதிமானாகலாம். ஆனால் அது மிக மிக கஷ்டம். எல்லா பிரமாணங்களையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் உண்மையாக கடைப்பிடிக்கணுன்னா அது முடியாத ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் கடவுள் இன்னொரு ஒரு வழியையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல். விசுவாசத்தினாலே எப்படி நீதிமானாகுதல் ஆக முடியும்? கவனிங்கள். விசுவாசத்தினாலே எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனம் இப்படி சொல்லுகிறது. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் நமக்கு சாட்சியிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. பாருங்க, நியாயப்பிரமாணம் இல்லாத ஒரு தேவ நீதி பிரமாணத்தை நிறைவேற்றாமல் விசுவாசத்தின் வழியாக நீதிமான் ஆகிறதற்கு தேவன் ஒரு தேவ நீதியை, ஒரு சிறப்பான தேவ நீதியை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அது சாட்சியிடுகிறது. அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துவே தேவ நீதி. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். நான் ஒரு பாவி. என் பாவத்திற்கான தண்டனையை அவர் விரும்பி அந்த சிலுவையில் நிறைவேற்றி விட்டார். நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் பாவங்களை அறிக்கையிடுகிறவர்கள் நீதிமான்களாக மாறுகிறார்கள். இது குறித்து ரோமர் 3:24 எப்படி சொல்லுகிறது? இலவசமாய் அவருடைய பிதாவினுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிதாதான் இந்த தேவ நீதியை, நியாயப்பிரமாணம் அல்லாத ஒரு தேவ நீதியை கொடுத்து அந்த தேவ நீதியாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி கிறிஸ்து நமக்காக, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியாக அந்த சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நிறைவேற்றி விட்டார். மீட்பின் வழியை அவர் திறந்து விட்டார். இப்போ கிறிஸ்துவை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிட்டு நீதிமான் ஆகிற 2வது வழி லகுவானது. பாருங்க, ரோமர் 4:5 இப்படி சொல்லுகிறது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரிகைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை எண்ணி பாருங்கள். கிரியை செய்யாமல் பாவிய நீதிமான் ஆக்குகிறவரிடத்துல விசுவாசம் வைக்கிறது. கிரிகை இல்லாமல் பாருங்க, தேவனுடைய நீதியின் நிமித்தமாக நீதிமானாக மாற்றப்படுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! லகுவாக அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவினால் இலவசமாய் அளிக்கப்படுகிறது. எபேசியர் 2:8 இப்படி அதை உறுதிப்படுத்துகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க, தேவனுடைய ஈவை கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்க, ரட்சிப்பு இலவசம், அது தேவனுடைய ஈவு. நீதிமான் ஆகிறது, அதாவது தொடர்ந்து நாம் நீதிமான் ஆகிறது கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் உண்டாகிறது. கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் அந்த நீதி உண்டாகிறது. ஆனால் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ளணும்னா நீதிமானாக வாழ்ந்திட வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்காக அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுதல் அவசியமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஒருவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடி பிறந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கொரிந்தியர் 5:15 இப்படி சொல்லுகிறது. பிழைக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி புது சிருஷ்டியாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவில்
ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் இனி ரட்சிக்கப்பட்ட பிறகு தனக்காக வாழாமல் கிறிஸ்துவுக்காக அவரை நேசித்து அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிற ஒரு புதிய படைப்பாகவே ஆண்டவர் நம்மை மாற்றி விடுகிறார். இதுதான் ரட்சிப்பினுடைய ரகசியம். விசுவாசத்தினால நற்கிரிகளை செய்து நீதிமானாக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம செல்லணும். ஒருவர் தன் சொந்த ஆத்துமாவை ஆதாயம் செய்த பின்பு மற்றவர்களையும் ஆதாயம் செய்யும்படி ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் நம்முடைய ஆத்துமா ஆதாயம் பண்ணப்பட்ட பிறகு அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் நோக்கி நம்முடைய கண்களை நாம் திருப்ப வேண்டும். இப்போ பார்த்திங்கன்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஜொலிப்பார்கள். ஆத்துமாதாயர்கள் பகலில் சூரியனை போலையும் இரவில் நட்சத்திரத்தை போலையும் ஜொலிப்பார்கள்னு சொல்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் ஆத்தும ஆதாயர்கள் பகலில் பிரகாசமாக இருப்பாங்க, இரவுலையும் அந்த நட்சத்திரத்தை போல ஒளி கொடுப்பார்கள். இந்த உலகத்தில் ஆத்தும ரட்சிப்பை உண்டாக்கும் நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்பதே ஞானமான ஒரு தீர்மானமாகும். இப்படி ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவங்க சூரியனை போலவும் நட்சத்திரத்தை போலவும் அவர்கள் ஜொலித்து கொண்டிருப்பார்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஆத்தும ஆதாயம் செய்பவர்களுக்கு சகல ஆசீர்வாதமும் பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். இந்த பூமியில் நமக்கு அன்றாட தேவைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய வேலையோடு கூட நம்முடைய பணியோடு கூட ஒவ்வொரு நாளும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபித்து பாரப்பட்டு அவர்களோடு பழகி அன்பு செய்து கிறிஸ்துவின் நற்செய்தியை எப்படியாவது அவர்கள் கொடுத்து விட வேண்டும் என்று நாம் முனைப்போடு பணியாற்றும் போது சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உதவிகளையும் நமக்கு குறைவில்லாமல் கொடுக்கிறார். மத்தேயு 28:20 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். யாருடன் கூட இருப்பார் தெரியுமா? புறப்பட்டு போவோரோடு. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நோக்கி யாருடைய கண்களெல்லாம் திருப்பப்பட்டு இருதயம் திருப்பப்பட்டு அவர்களுக்காக அவர்கள் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருப்பார். ஆத்தும ஆதாய பணி அது ஒரு அறுவடை பணி. அந்த அறுவடை பணியில் தானிய மணிகளை நம்ம களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்கிறோம். மும்முரமாக வேலை செய்யணும். அறுவடைக்கு அடிப்படை ஜெபம். அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 2:4 இப்படி சொல்லுகிறது, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பிதா சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விசுவாசிகளும் ஆத்தும ஆதாயத்தை தன்னுடைய வாழ்நாளில் தங்கு தடை இல்லாமல் செய்ய வேண்டும். அது பிதாவினுடைய சித்தம். இப்போ நீங்கள் நான் ஆத்தும ஆதாயத்திற்காக நம்முடைய வாழ்வை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா பிதாவாகிய தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினா நம்முடைய காரியத்தை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆத்துமாதாயம் செய்பவர்கள் தங்களுக்காக பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். பாருங்க, இங்கே திருடர் கன்னமிடுவாங்க, அது பொட்டு அரிக்கும், கரையாத அரிக்கும் செல்வத்தை சேர்த்து வைத்தா. ஆனால் பரலோகத்தில் நீங்கள் இந்த ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது நீங்கள் பரலோகத்தில் உங்களுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க. பாருங்கள், லூக்கா 15:10 இப்படி சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நீங்கள் ஆத்துமாதாயம் செய்தால் அவ்வப்போது பரலோகத்தில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. உங்களால் பரலோகத்தில் சந்தோஷம். ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து நீங்கள் மீட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வருகிறதுனால, ஆத்தும ஆதாயம் செய்கிறதுனால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் பூலோகத்தில் செய்கிற பணிக்கு பரலோகத்தில் பெரிய சந்தோஷம்.
நீங்கள் அப்படி பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் உங்கள் மேலே சந்தோஷமாக இருக்கார், என் மேலே சந்தோஷமாக இருக்கிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகிக்கப்பட்டு நாம் கர்த்தருக்காக நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட பிறகு நாம் நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த மகத்துவமான வேலையை நம்ம செய்தே ஆக வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த வசனத்தை பார்ப்போமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்செயல்களிலே பெரிய செயல் ஒருவருக்கு நீங்கள் பணமோ அல்லது பதவியோ அல்லது வேறு எந்த ஒரு உதவி செய்தாலும் அந்த உதவி கொஞ்ச நேரம் தான், அல்லது அது குறிப்பிட்ட அளவு பலனை தான் கொடுக்கும். ஆனால் நீங்கள் நற்செய்தி என்ற அந்த நன்மையை, நற்கிரியையை ஒருவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா பூலோக ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு கொடுக்குறீங்க, பரலோக ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறீங்க. நற்செய்தி அவருடைய முழு வாழ்க்கையும் தலைகளாக மாற்றி விடுகிறது. அவருடைய நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் செத்த வாழ்க்கை மாறி அவர்கள் உயிருள்ளவர்களா, ஜீவன் உள்ளவர்களா, வாசனை மிக்கவர்களா, இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் பரலோகத்திலையும் பெரிய பங்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போது ஒருவரை நற்செய்தியால் ஆசீர்வதிக்கிறது தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற இலக்கு. ஏன் தெரியுமா? கோடி ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த பணியை ஏன் எல்லாரும் செய்யணும்? ஏன்னா வெளியே கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜனங்கள் எப்படி அவங்க அழிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்று நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்காங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6:37 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போலவும் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. எல்லோரும் ஏன் நம்ம நற்செய்தி பணி செய்யணும்? தனிநபராக ஏன் நம்ம செய்யணும்? கருத்தோடு ஏன் செய்யணும்னா, ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல. இங்கே மெய்ப்பன் இல்லை, தகப்பன் இல்லாத பிள்ளைகளைப் போல ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கையே கிடையாது. அங்கே பாருங்கள், தொய்ந்து போனவர்கள். அவர்கள் இங்கும் அங்கும் அலசடிப்பட்டு தங்களுடைய பாவம் தொலையுமா என்று சொல்லி எங்கெங்கெல்லாமோ அலைந்து தொய்ந்து போய் இருக்கிறார்கள். எங்கே உண்மையாக பாவம் மன்னிக்கப்படும், யார் எது செய்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்பது அவர்களுக்கு தெரியாமல் அங்கே அலசடிப்படுகிறார்கள். அவர்கள் தொய்ந்து போகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். அடுத்ததாக பாருங்கள், அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நம்பிக்கைகள் அவர்கள் அந்த பாரம்பரியங்களை சொல்லி, இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா உனக்கு விடுதலை, இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா விடுதலை, இங்கே நீ இவ்வளவு நாள் நீ விரதம் இருந்துட்டா ஒரு பெரிய விடுதலை, இப்படி அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆகையினால தான் ஆண்டவர் மக்களை பார்த்து மனதுருகுகிறார். கண்கள் குருடாக்கப்பட்ட மக்களை பார்த்து மனதுருகி அவர் சொல்கிறாரு, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஆத்தும ஆதாயத்தில் நீங்களும் நானும் ஒரு நல்ல வெற்றி பெறணுன்னா நாம் ஒரு ஜெப வீரனாக இருக்கணும். ஜெபிக்கிறவர்கள் தான் புறப்பட்டு போவார்கள். ஆத்தும ஆதாயத்தினுடைய முதல் படி ஜெபம். நீங்களும் நானும் ஜெபிப்பதை நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனம் நம்மை நிச்சயமாய் அவருடைய அந்த சித்தத்தை செய்ய நம்மை நிச்சயமாய் அது உந்தி தள்ளும். பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் பாருங்கள், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறதில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார்.
நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற மக்களை பாருங்கள், ஆத்தும ஆதாயத்திற்காக அவர்கள் விளைந்திருக்கிற ஆயத்தமாக இருக்கிறார்கள். வயல்கள் இதோ விளைந்து கிடக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போனால், நீங்கள் ஜெபத்தோடு பேசினால், நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு அவர்களோடு நீங்கள் ஐக்கியம் வைத்து அன்பு செய்து அவர்களை நீங்கள் இயேசுவண்டை அழைத்து வர பிரயாசம் எடுத்தால், ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார், என்னை பார்த்து சந்தோஷப்படுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தனிநபர் ஆத்தும ஆதாயத்தை நான் 1996ஆம் ஆண்டு கற்றுக்கொண்டேன். ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் நடத்தின ஒரு சீசத்துவ பயிற்சி முகாமில் கற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இதை நான் செய்து வருகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனிநபர் ஆத்தும ஆதாயம் தெரிந்தெடுப்பில் ஆரம்பித்து ஜெபித்து அவர்களோடு நன்றாக பழகி அவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லி அவர்களை மறுபடி பிறக்க நாம் அவர்களுக்கு உதவி செய்து ரட்சிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்தின பிறகு அவர்களுக்கு தேவனுடைய சத்தியங்களை கற்றுக் கொடுத்து ஒரு முழு சீசனாக மாற்றும் வரை அந்த பணி நம்மை சார்ந்தது. நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி பாருங்கள், பரலோகத்திலேயும் சந்தோஷம் உண்டாகும், உங்களுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து இன்றைக்கே புறப்பட்டு போய் ஆத்தும ஆதாயம் செய்ய நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய வீட்டில் தங்கி இருக்கிறது. தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை எந்நாளும் ஆசீர்வதிக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் வயல்களை நோக்கி செல்ல உங்களை அன்போடு சவாலிடுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, அறுவடையின் நாயகரே, ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறவரே, ஆண்டவரே, இந்த பாடத்தின் மூலமாக ஆத்தும ஆதாயத்தினுடைய அவசியமும் நன்மையின் மூலமாக என்னுடைய கண்கள் திறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவரே ஆத்தும அறுவடை பாரத்தை போட்டு, ஆண்டவரே, அவரவர் சூழ்நிலையில் ஆண்டவரே அவர்களை சுற்றி வாழுகிற மக்களில் ஒரு சிலரை இலக்காக வைத்து செயல்பட அவர்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஆசீர்வதியும். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய சபைக்கு நேராக கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக. கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. இதை தொடர்ந்து அடுத்த பாடம் கிறிஸ்துவும் தனிநபர் ஆத்தும ஆதாயம் என்ற அந்த பாடத்தை நாம் அடுத்த தொடரில் பார்க்கலாம். அதுவரை கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. தனிநபர் ஆத்தும ஆதாயத்தை குறித்தே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.